ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க நம்ம சேனல பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிவர்ஸ் உங்களுக்காக வச்சிருக்க அப்கமிங் வீக் ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்றது தான் பார்க்க போறோம். ஸோ ஒரு ராசிக்கும் என்னென்ன ப்ரெடிக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்றது தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம் இந்த வீடியோல. ஸோ கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம லெட்ஸ் கெட் இன்டு யுவர் ரீடிங்ஸ். கம் ஆன். ஸோ ஃபர்ஸ்ட் ராசியான மேஷம்க்கு வந்து யூனிவர்ஸ் வச்சிருக்க இந்த வீக் ப்ரொடக்ஷன்ஸ் என்ன அப்படின்றத தான் பார்க்க போறோம். ஸோ லெட்ஸ் கெட் யுவர் ஃபர்ஸ்ட் கார்ட். ஓகே, அதுக்கு முன்னாடி நான் நல்லா ஷஃபில் பண்ணிக்கிறேன் கார்ட். ஸோ லெட்ஸ் see யூனிவர்ஸ் உங்களுக்காக எந்த கார்ட் கொடுக்க போகுதுன்னு. ஓகே, உங்களோட ஃபர்ஸ்ட் கார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, எம்ப்ரேஸ் அ பாசிட்டிவ் அவுட்லுக், சீக் சொல்யூஷன் அண்ட் ப்ராப்ளம்ஸ் அண்ட் நாட் ப்ராப்ளம்ஸ். ஸோ வந்து நம்மளோட ஒர்க் லைஃபா இருக்கட்டும், பர்சனல் லைஃபா இருக்கட்டும், ஆர் ஸ்கூல் லைஃபா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே வந்து ஒரு கஷ்டம் இருந்துட்டே இருக்கும். கஷ்டமே இல்லாத ஒரு லைஃப் இல்லவே இல்ல. ஸோ டெஃபினெட்லி ஒரு கஷ்டம் இருக்கும். ஸோ அந்த மாரி ஒரு டைம்ல வந்து நம்ம வந்து மத்தவங்கள ப்ளேம் பண்ணாம, லைக் அவங்க மேல தப்பு இருக்கும். பட் ஸ்டில் நம்ம அவங்கள ப்ளேம் பண்ணாம, அவங்களோட ஒர்க் ஸ்டைல், அவங்களோட டைம் டேபிள், அவங்களோட ஸ்கெட்யூல் இது எதுவுமே நம்மகிட்ட மிக்ஸ் ஆகாத மாரி ஒரு அவுட்கம் இருக்கணும். லைக் வந்து வி ஹேவ் டு சேஞ்ச் ஆர் பாத். எஸ், நம்ம யோசிக்கிற திறன மாத்தி, அதுக்கேத்த மாரி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம மூவ் ஆன் பண்ணணும். ஸோ இதுதான் ஒரு பாசிட்டிவ் அவுட்கம். எஸ், நம்ம ப்ராப்ளம பார்க்காம சொல்யூஷன் என்ன அப்படின்றது தான் பார்க்கணும். ஸோ அதுதான் இந்த கார்ட் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ உங்களுக்காக வந்திருக்க அடுத்த கார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, எம்பரர். ஸோ எம்பரர் இஸ் சம்ஒன் ஹூஸ் வெரி ஸ்ட்ராங் அண்ட் அத்தாரிட்டிவ். எஸ், அவங்க ஒரு பவர்ல இருக்க ஒரு பர்சன் குறிக்கிற கார்டு தான் த எம்பரர். ஸோ எவ்ரிதிங் இஸ் அண்டர் யுவர் கண்ட்ரோல். ஸோ யூ கேன் ஈஸிலி ஹேண்டில் திங்ஸ். அத குறிப்பிடுற கார்டும் அதுதான். எஸ், நீங்க வந்து உங்களுக்கு தேவையான விஷயங்கள வந்து ஈஸியா பண்ணிக்கலாம். ஈவன் தோ யூ ஹேவ் சம் அப்ஸ்டக்கிள்ஸ் இன் யுவர் லைஃப். அதாவது இந்த வீக் உங்களுக்கு அப்ஸ்டக்கிள்ஸ் இருந்தாலும், நீங்க அத ஈஸியா ஹேண்டில் பண்ணுவீங்க. அதையும் குறிக்கிற கார்டு த எம்பரர். ஸோ சம்திங் இஸ் அண்டர் யுவர் கண்ட்ரோல். த ஸ்ட்ரென்த் இஸ் அண்டர் யுவர் கண்ட்ரோல். யுவர் பவர் இஸ் அண்டர் யுவர் கண்ட்ரோல். நீங்க வந்து நெனச்சத அப்படியே நடத்தி காட்டுற ஒரு வீக்கா அமையப் போகுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ எம்பரர் இஸ் ஓல்ட், வைஸ் அண்ட் ஸ்டபர்ன் பெர்சன் ஹூ கேன் டேக் டெலிபரேட் அண்ட் ஃபிர்ம் ஆக்ஷன்ஸ். எஸ், அவங்க எடுக்கிற ஒரு முடிவும் சரி, எல்லாமே கரெக்ட்டா இருக்கும். லைக் யூ வில் பிளான் அக்கார்டிங் டூ தட். அதுக்கேத்த மாரியே அமையும். ஸோ உங்களுக்கு சிட்யூவேஷன் இந்த வீக் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஏத்த மாரியே இருக்கும். அத குறிப்பிடுற கார்டு தான் த எம்பரர். ஸோ உங்களுக்காக யூனிவர்ஸ் குடுத்திருக்க அடுத்த கார்டு என்னன்னு பார்க்கலாம். என்ன கார்டு பார்த்தீங்கன்னா, ரிவர். ஸோ சக்சஸ் இஸ் அரவுண்ட் யுவர் கார்னர். எஸ், அஃப்கோர்ஸ் யூ ஆர் கோயிங் டு கெட் சக்சஸ். நீங்க எத நெனச்சு இந்த வீக் ஸ்டார்ட் பண்றீங்களோ, இல்ல ஆல்ரெடி ஒரு ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. நான் கெரியர்ல வந்து ஒரு ப்ரமோஷன் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். இல்ல 12th முடிச்சுட்டு அப்ராட் ட்ரை பண்ணலாம்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். பட் ஸ்டில் தேர் ஆர் அப்ஸ்டக்கிள்ஸ் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்க. அப்படின்னா, உங்களுக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஜர்னி ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னே சொல்லலாம். இவ்வளோ நாள் நீங்க எதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்களோ, அதுக்கான அந்த விஷயம் உங்க கையில வந்து கிடைக்க போகுது. அத குறிப்பிடுற கார்டு தான் ரிவர். ஸோ இதுதான் உங்களுக்காக யூனிவர்ஸ் குடுத்திருக்க இந்த வீக் ப்ரெடிக்ஷன். ஸோ ஹலோ ரிஷபம். ஸோ யூனிவர்ஸ் உங்களுக்காக வச்சிருக்க இந்த வீக் ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஸோ உங்களுக்காக நான் புல் அவுட் பண்ண போற அந்த ஃபர்ஸ்ட் கார்ட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ உங்களுக்காக வந்திருக்க கார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மவுண்டெயின்ஸ் ஃபைண்ட் ரிலாக்சேஷன் அண்ட் ரெசல்யூஷன். ஸோ நம்ம எவ்வளோதான் லைஃப்ல வந்து ஹார்ட் ஒர்க் அப்படி இப்படின்னு சொல்லி நம்மளோட ஃபுல் எஃபர்ட்ட போட்டு செஞ்சாலும், நம்மளும் வந்து ஒரு ஹியூமன் தான். ஸோ நம்மளுக்கு பிரேக் அப்படின்றது ஒண்ணு தேவை. ஸோ யாஹ்! ஸோ ஒரு சிலர் வந்து உங்களோட மைண்ட ரிலாக்ஸ் பண்றதுக்கு சாங் கேட்பீங்க. ஒரு சிலர் புக் படிப்பீங்க. ஒரு சிலர் வந்து பெயிண்டிங் பண்ணுவீங்க. ஸோ அது மாரி வந்து நீங்க பண்ணலாம்.
அண்ட் அட் த சேம் டைம் கொஞ்சம் வந்து நேச்சர் கூட மிங்கிள் ஆகுற மாரி ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸ் இருந்தா பண்ணுங்க. லைக் வந்து வாட்டரிங் யுவர் கார்டன் ஆர் ஒரு நேச்சர் உள்ள ஒரு பிளேஸ்க்கு போறது, ஆர் ஒரு வாட்டர் ஃபால்க்கு போறது. ஸோ இந்த மாரி ஏதாவது ஒரு விஷயம் வந்து உங்களோட ஷெட்யூல்ல ஆட் பண்ணிக்கோங்க இந்த வீக். ஸோ எந்த அளவுக்கு நேச்சர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. எவ்ரிதிங் இஸ் கோயிங் டு பி குட். எஸ். ஸோ யூ நீட் ஜஸ்ட் அ லிட்டில் பிரேக். ஸோ அதனால வந்து நீங்க உங்கள இந்த வீக் ரொம்ப ஸ்ட்ரெஸ் அவுட் பண்ணிக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது. உங்களுக்காக வந்திருக்க அடுத்த கார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 6 ஆஃப் கப்ஸ். ஸோ சம்திங் ஃப்ரம் த பாஸ்ட் இஸ் ப்ரிக்கிங் யூ அப். எஸ். உங்களோட பாஸ்ட்ல நடந்த ஒரு நல்ல விஷயம் திருப்பியும் அது நடக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களோட ஹார்ட் வந்து ஏங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ அது நடந்துராதா? அது கிடைச்சிராதா அகெயின்? அப்படின்ற மாரி ஏங்கிட்டு இருக்கு. ஸோ அஃப்கோர்ஸ் பாஸ்ட் ஒரு ஹாப்பி மெமரி டெஃபினட்டா வந்து ஒரு நல்ல விஷயம் தான். பட் தட் இஸ் அஃபெக்டிங் யுவர் பிரசன்ட். உங்களோட கரண்ட் லைஃப அத வந்து ஒரு பெரிய அப்ஸ்டக்கிள் இருந்துட்டே இருக்கு. ஸோ அதனால நீங்க வந்து யூ ஹேவ் டு மூவ் ஆன் அண்ட் லெட் இட் கோ. மெமரீஸ் ஆர் பியூட்டிஃபுல். பட் நீங்க அத விட்டு குடுத்து உங்களோட கரண்ட் லைஃப்ப ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். ஓகே, உங்களுக்கு அடுத்து ஒரு 2 கார்ட் பாப் அவுட் ஆயிருக்கு. என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் எவாப்ரேஷன் அண்ட் another one is bathing. Okay, let me focus for you. Evaporation and bathing. ஸோ எவாப்ரேஷன் இஸ் சம்திங் உங்களோட லைஃப்ல வந்து இப்போ என்னதான் நீங்க அந்த பாஸ்ட் 6 ஆஃப் கப்ஸ் படி பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் ஆர் பாஸ்ட் ஹாப்பி மூமெண்ட்ஸ் இதெல்லாம் பத்தி நீங்க யோசிச்சுட்டு இருந்தாலும், எவாப்ரேஷன் படி சம் குட் நியூஸ் ஆர் கோயிங் டு ஹேப்பன் திஸ் வீக். அதாவது ஒரு சின்ன சின்ன சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்கள் நடக்க போகுது. பி கிரேட்ஃபுல் ஃபார் தட். ஒரு தேங்க்ஃபுல்லா இருங்க. யூனிவர்ஸ் உங்களுக்காக லைஃப்ல என்னென்னமோ குடுக்கும் இந்த வீக். ஸோ அதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் கிரேட்ஃபுல்லா ஒரு கிராட்டிட்யூடோட இருங்க. அண்ட் அபவுட் பேத்திங் உங்களோட செல்ஃப் கேர். அஃப்கோர்ஸ் யுவர் பாடி நீட்ஸ் நரிஷ்மெண்ட். யுவர் சோல் நீட்ஸ் அ குட் டேக் கேர். ஸோ அதனால வந்து இந்த வீக் உங்களால முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு உங்க மேல உங்களோட கான்சன்ட்ரேஷன் வைக்க முடியுமோ, அந்த அளவுக்கு நீங்க வச்சு உங்களோட திங்ஸ் எல்லாம் நீங்க வந்து ஃபில்ஃபில் பண்ணிக்கணும். லைக் யூ ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் யுவர் நெசசிட்டீஸ். ஸோ யூ ஹேவ் டு ரிலாக்ஸ் யுவர் செல்ஃப். யூ ஹேவ் டு டேக் யுவர் செல்ஃப் ஆன் அ டேட். அதாவது ஒரு சும்மா ஒரு ஷாப்பிங்கோ, ஒரு ஒரு காஃபி டேட்டோ சம்திங் தனியா உங்களுக்கு இருக்க பிடிக்கும் அப்படின்னா, டெஃபினட்டா யூ கேன் ட்ரை திஸ் அவுட். ஹலோ மிதனன். ஸோ யூனிவர்ஸ் உங்களுக்காக வச்சிருக்க இந்த வீக் ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ உங்களுக்காக நான் புல் அவுட் பண்ண போற அந்த ஃபர்ஸ்ட் கார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்னேக் பியூரிஃபை யுவர் த்ரோட் சக்ரா. ஸோ வந்து இந்த வீக் நீங்க எது பேசுறதா இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து தான் பேசணும். ஸோ நோ வெஞ்சன்ஸ் வேர்ட். ரொம்ப ரிவெஞ்ச் எடுக்கிற மாரி எதுவும் நீங்க பேச வேண்டாம் இந்த வீக். ஸோ இந்த வீக் வந்து நீங்க வந்து ரொம்ப ஸ்வீட்டான வேர்ட்ஸ் லைக் ரொம்ப என்கரேஜிங் வேர்ட்ஸ் இதுதான் பேசணும். ஈவன் தோ உங்ககிட்ட வந்து நெறைய பேர் சண்டை போட வந்தாலும் சரி, இல்ல உங்ககிட்ட ஹார்ஷா பிஹேவ் பண்ணாலும் சரி, நீங்க வந்து யூ ஹேவ் டு பி லைக் ஓகே, நம்ம அவங்கள மாரி வந்து ஹார்ஷா பேச வேண்டாம். நம்ம வந்து கொஞ்சம் ஸ்வீட்டான வேர்ட்ஸ் பேசுவோம் அப்படின்ற மாரி ஒரு மைண்ட் செட்ல தான் இருக்கணும். பிகாஸ் அதுதான் உங்களுக்கு இந்த வீக் ஃபுல்லா வந்து ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான திங்ஸ் கொண்டு வரப்போகுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ டோன்ட் யூஸ் பாய்சனஸ் வேர்ட்ஸ். ஸோ வந்து எந்த ஒரு வன்மமான ஒரு சொல்லும் நீங்க யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ பி யுவர்செல்ஃப் திஸ் வீக். ஓகே, உங்களுக்காக ஒரு கார்ட் பாப்ட் அப் ஆயிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, 3 ஆஃப் வாண்ட்ஸ். ஸோ சம்திங் யூ ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் நியூ. அதாவது இதுவரைக்கும் நீங்க ரொம்ப ஹெசிடேட் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல, லைக் இது பண்ணலாமா? வேண்டாமா? அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அட் த சேம் டைம் ஒரு விஷயம் பண்றதுக்கு பிளான் மட்டும் கரெக்ட்டா போட்டு வச்சிருப்போம். நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம், நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லி தள்ளி தள்ளி போட்டிருப்போம். அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ண வேண்டிய ஒரு வீக் தான் இந்த வீக். அது கண்டிப்பா ஒரு சக்சஸான ஒரு ஜர்னில தான் போய் முடியும். டெஃபினெட்லி இட்ஸ் கோயிங் டு பிரிங் யூ லாட் அண்ட் லாட் ஆஃப் இன்ஸ்பிரேஷன்ஸ் அண்ட் சக்சஸ் டு யுவர் கோல்ஸ். ஸோ அதனால நீங்க வந்து ஹெசிடேட் பண்ணாம ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ எத பிளான் பண்ணீங்களோ அத நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய ஒரு வீக் தான் இந்த வீக். ஸோ உங்களுக்காக நான் புல் அவுட் பண்ண போற அந்த அடுத்த கார்டு என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அடுத்த கார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா,
அக்யூஃபையர். ஸோ இந்த வீக் நீங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் யூ ஆர் கோயிங் டூ பி யுவர்செல்ஃப். கேட்கலாம் லைக் இவ்ளோ நாள் நானா இல்லையா அப்படின்னு கேட்கலாம். பட் யா இந்த வீக் நீங்க இன்னுமே ரொம்ப கம்ஃபர்டபுளா இருப்பீங்க. லைக் உங்களுக்கு வந்து ஒரு சிலருக்குலாம் வந்து காஃபிலயே வந்து பிளாக் காஃபி குடிக்க ரொம்ப பிடிக்கும். பிளாக் டீ குடிக்க ரொம்ப பிடிக்கும். அதில சுகர் ஆட் பண்ணாம குடிப்பாங்க. பட் ஒரு சிலருக்கு அது ரொம்ப வியர்டா இருக்கும். என்னடா இவ்ளோ கசப்பா இருக்கு. அத எப்படி குடிக்கிறாங்க அப்படின்னு. ஸோ நீங்க இந்த மாரி வியர்ட் திங்ஸ கூட நீங்க நார்மலைசிங் லைக் யூ வில் நார்மலைஸ் இட். ரொம்ப நார்மலா, கேஷுவலா பண்ணுவீங்க. அதுதான் வந்து இந்த வீக் பீயிங் யுவர்செல்ஃப். யூல் பி யுவர்செல்ஃப் அண்ட் எந்தெந்த டைம்ல உங்களுக்கு என்னென்ன மாரி இருக்கணும்னு தோணுதோ, என்னென்ன பெர்சனாலிட்டில இருக்கணும்னு தோணுதோ, யூ வில் பி லைக் தட். ஸோ இந்த வீக் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, டோன்ட் டாக் ஹார்ஷ்லி ஆர் அன்பொலைட்லி. எஸ். நீங்க ரொம்ப பொலைட்டாவும் பேசணும். அண்ட் அட் த சேம் டைம் நீங்க வந்து அதுல ட்ராப்ல மாட்றாத மாரியும் இருக்கணும். ஸோ பி கேர்ஃபுல் வைல் யூசிங் யுவர் வேர்ட்ஸ். ஸோ இதுதான் உங்களுக்காக வந்திருக்கேன் இந்த வீக் ப்ரெடிக்ஷன்ஸ். ஹலோ கடகம். ஸோ யூனிவர்ஸ் உங்களுக்காக வச்சிருக்க இந்த வீக் ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்றது தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ நான் உங்களுக்காக புல் அவுட் பண்ண போற அந்த ஃபர்ஸ்ட் கார்ட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் see your ஃபர்ஸ்ட் கார்ட். ஸோ உங்களுக்காக வந்திருக்க கார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மவுண்டெயின்ஸ் ஃபைண்ட் ரிலாக்சேஷன் அண்ட் ரெசல்யூஷன். ஸோ இந்த வீக் உங்களுக்கு ரொம்ப ஹரிபரியான வீக்கா தான் இருக்கும். லைக் நீங்க வந்து ரொம்ப எல்லா விஷயத்தையும் லாஸ்ட் மினிட்ல பண்ற மாரி தான் இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ட் அண்ட் ப்ரெஷர்டா இருக்கும். பட் அட் த சேம் டைம் நீங்க பண்ற எஃபோர்ட் அண்ட் போடுற ஹார்ட் ஒர்க்குக்கு நீங்க கொஞ்சம் பிரேக் எடுக்கிறது நல்லது. ஸோ மோர் ஓவர் நேச்சர்ல கனெக்ட் ஆகுற மாரி ஒரு பிரேக் எடுங்க. லைக் வந்து ஒரு பார்க் போறதா இருக்கட்டும், இல்ல கார்டனிங் பண்றதா இருக்கட்டும், இல்ல ஃப்ளவர்ஸ வந்து ஒரு பாட்ல அரேஞ்ச் பண்றதா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் ஒரு நேச்சரோட கனெக்ட் ஆகுற மாரி ஒரு பிரேக் எடுக்கிறது ரொம்ப நல்லது இந்த வீக். ஸோ இந்த வீக் உங்களுக்கு வந்து கேயோட்டிக்கா இருந்தாலும், எட் இட் வில் பி வெரி பிளஸ்ஃபுல் அப்படின்னே சொல்லலாம். ஓகே, உங்களுக்கு ஒரு சில கார்ட் பாப்ட் அவுட் ஆயிருக்கு அடுத்த டெக்லேருந்து. ஸோ லெட்ஸ் see அபவுட் இட். என்னென்ன கார்ட் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ உங்களுக்காக வந்திருக்க அடுத்த கார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, த டெவில். ஓகே, டெவிலா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பயப்பட வேண்டாம். லெட்ஸ் see வாட் இட் ஹேஸ். அண்ட் அத பத்தின ஒரு சில விஷயங்களும் சொல்றேன். அண்ட் உங்களுக்காக வந்திருக்க அடுத்த கார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 3 ஆஃப் பென்டிகல்ஸ். தட்ஸ் குட். ஓகே, உங்களுக்காக வந்திருக்க அடுத்த கார்ட் 9 ஆஃப் வாண்ட்ஸ். ஸோ த டெவில் வந்து எத குறிப்பிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் லைக் அ வார்னிங் கார்ட். உங்களுக்கு ஏதாவது ஒரு அடிக்ஷனோ, இல்ல ஏதாவது ஒரு ரொம்ப டீப்பஸ்ட் அண்ட் ராங் ரூட்ல போற மாரி இருக்கு அப்டின்னா, யூ ஹேவ் டூ மூவ் அவுட் ஆஃப் இட். எஸ். ஏதாவது ஒரு தப்பான ரூட்ல போறீங்க. உங்களுக்கு தெரிஞ்சே நீங்க அத பண்றீங்க அப்டின்னா, நீங்க அத விட்டு இப்போ விலகி இருக்கணும். அண்ட் அட் த சேம் டைம் இது ஒரு குட் அடிக்ஷன் தானே! நான் வந்து பண்றது ஒண்ணும் தப்பில்ல அப்டின்னு நெனச்சீங்கன்னா, நோ, எவ்ரிதிங் இஸ் அண்டர் யுவர் கண்ட்ரோல். யூ ஹேவ் டைம் டூ கிளாரிஃபை இட். அதாவது ரெக்டிஃபை இட். ஸோ அதனால வந்து நீங்க பண்ற தப்புலேருந்து வெளில வரது ரொம்ப நல்லது. அண்ட் 3 ஆஃப் பென்டிகல்ஸ் எத குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட டீம் ஒர்க் தான் இந்த வீக் வந்து ஒரு சக்சஸ கொண்டு வர போது. எஸ். நீங்க வந்து ஆல்ரெடி தெரியாத ஒரு மெம்பர்ஸ் கூட தான் டீம் அப் ஆவீங்க. அண்ட் இட்ஸ் கோயிங் டூ பிரிங் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் சக்சஸ் டூ யூ. ஸோ அத குறிப்பிடுற கார்டு தான் இது. ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட்டோ, இல்ல ஏதாவது காம்படிஷன்ல முன்ன பின்ன தெரியாதவங்க கூட நீங்க ஜாயின் ஆயிருந்தீங்கன்னா, இட்ஸ் கோயிங் டூ பிரிங் யூ அ சக்சஸ். ஓகே, உங்களுக்கு அடுத்த கார்ட் பாப்ட் ஆயிருக்கு. இட்ஸ் ஸ்டீம். ஓகே, 9 ஆஃப் வாண்ட்ஸ் வந்து உங்களுக்கு பெண்டிங் இருக்கு. அது என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ 9 ஆஃப் வாண்ட்ஸ் படி யூ வில் பி ஸ்டாண்டிங் வெரி ஸ்ட்ராங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஆல் த அப்ஸ்டக்கிள்ஸ் யூ ஆர் ஃபேசிங் ரைட் நவ். ஸோ அதனால நீங்க வந்து ஓகே, நம்மளுக்கு இவ்ளோ அப்ஸ்டக்கிள்ஸ் இருக்கு. நம்ம எப்படி இத ஃபேஸ் பண்ண போறோம்? அப்படி இப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, எவ்ரிதிங் இஸ் கோயிங் டூ பி வெரி ஆல்ரைட் அண்ட் இட்ஸ் கோயிங் டூ பி லைக் சில் சில்லுன்னு போயிடும். லைக் நீங்க பயப்படணும்னு எந்த அவசியமும் இல்ல. ஸோ வந்து அடுத்து உங்களுக்காக வந்த கார்டு தான் சேம். லைக் இட்ஸ் யுவர் ஆங்கர். ஆங்கர் இஸ் அன் எமோஷன். ஸோ நீங்க அந்த எமோஷன எப்படி கரெக்ட்டா வெளிப்படுத்துறீங்க அப்படின்றதுல தான் இருக்கு. ஸோ ப்ளே இட் கூல். உங்களோட ஆங்கர கரெக்ட்டா ஃபோக்கஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுங்க. திஸ் இஸ் த ரீடிங் யூ காட் ஃபார் யுவர் வீக்.
ஸோ அடுத்த ராசியான சிம்மம்க்கு வந்து யூனிவர்ஸ் வச்சிருக்க எந்த வீக் ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்றது தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ யூனிவர்ஸ் உங்களுக்காக வச்சிருக்க அந்த மாஸ்டர் கார்ட் தட் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் கார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காடஸ் சக்தி எமோஷனல் கண்ட்ரோல். ஸோ இந்த வீக் உங்களுக்கு வந்து உங்க எமோஷன்ஸ் மேல ஒரு கண்ட்ரோல் இருக்கணும். லைக் வந்து நீங்க எடுத்தோம் கவுத்தோன்னு எந்த ஒரு முக்கியமான விஷயத்துலயும் முடிவெடுக்கக்கூடாது. உங்க பர்சனல் லைஃபா இருக்கட்டும், உங்க லவ் லைஃபா இருக்கட்டும், ஆர் உங்களோட கெரியர் லைஃபா இருக்கட்டும், எதுலனாலும் ஒரு 2 to 3 டேஸ் நீங்க டைம் எடுத்து நல்லா அனலைஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க வந்து முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லது. பிகாஸ் நீங்க ஆன் தி ஸ்பாட்ல டக்கு டக்குன்னு முடிவெடுக்கிறதுனால, அதோட கான்சிக்வென்சஸ் உங்களுக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கும். நீங்க அத யோசிச்சு கூட முடிவு எடுத்திருக்க மாட்டீங்க. பட் ஆனா நீங்க எதிர்பார்த்த மாரி நடக்காம, ஆப்போசிட்ல வரதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. பை லக் வந்து உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த மாரி நடக்கலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த கேஸஸ்ல வந்து நீங்க எதிர்பார்க்காத ஒரு சில ஆப்போசிட்டான கான்சிக்வென்சஸ் வரதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஸோ மோர் ஓவர் வந்து இந்த வீக் ஒரு எமோஷன் கண்ட்ரோல் இருக்கணும். லைக் எய்தர் மெடிடேஷன், சாங் கேட்கறதா இருக்கட்டும், இல்ல வாக்கிங் போறதா இருக்கட்டும். Like you have to have control over your emotion. Analyze your feelings now and then, so you will get to notify where you have to rectify it. Okay, உங்களுக்கு அடுத்த சில கார்ட்ஸ் வந்திருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 5 ஆஃப் பென்டிகல்ஸ், 8 ஆஃப் கப்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 3 ஆஃப் வாண்ட்ஸ். ஓகே, 5 ஆஃப் பென்டிகல்ஸ் எத குறிக்குதுன்னா, இந்த வீக் உங்களுக்கு ஃபினான்ஷியலி கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கும். பட் அது ஒரு பெர்மனன்ட்டான சிச்சுவேஷன் கிடையாது. இட்ஸ் அ டெம்பரரி சிச்சுவேஷன். ஸோ அதனால வந்து நீங்க எமோஷனலா முடிவெடுக்கிறதுனாலயும் இந்த ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் வரதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஸோ நீங்க செலவு பண்றத கொஞ்சம் பார்த்து செலவு பண்ண வேண்டிய ஒரு வீக் தான் இது. அண்ட் 8 ஆஃப் கப்ஸ் இஸ் லைக் மைண்டிங் யுவர் பிசினஸ். எஸ். உங்களோட வேலை என்னவோ அத மட்டும் பாருங்க. லைக் உங்களோட கோல்ஸ், உங்களோட ஆம்பிஷன்ஸ், உங்களுக்கு எதுக்கு பிரையாரிடைஸ் பண்ணணும் அப்படின்றது தெரியும்ல. ஸோ அதுக்கு மட்டும் உங்களோட பிரையாரிட்டிய வந்து குடுங்க. தேவையில்லாம எல்லா விஷயத்துக்கும் குடுத்து அட் எண்ட் வந்து நீங்க ரொம்ப போட்டு லைக் உங்களோட ஸ்கெட்யூலே ரொம்ப மெஸ் அப் ஆகியிருக்கும். ஸோ அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் தவிர்க்கிறதுக்கு ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் சர்டெயின் திங்ஸ் ஒன்லி. அண்ட் 3 ஆஃப் ஒன்ஸ் எத குறிப்பிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்ளோ நாள் நீங்க ஒரு சில விஷயத்த ஹெசிடேட் பண்ணியிருப்பீங்களா? ஸ்டார்ட் பண்ணலாமா? வேண்டாமா? பிளான்லாம் போட்டு வச்சிருப்பீங்க. பட் ஆனா நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு இருப்பீங்க. பட் ரைட் நவ் திஸ் இஸ் த ரைட் டைம் டு ஸ்டார்ட் யுவர் நியூ பிகினிங்ஸ். ஸோ நீங்க வந்து இப்போ கரெக்ட்டா ஸ்டார்ட் பண்ண வேண்டிய ஒரு டைம்னே சொல்லலாம். ஓகே, அடுத்து உங்களுக்காக வந்திருக்க ஒரு கார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெயின். ரெயின் வந்து எத குறிப்பிடுதுன்னு பார்த்தீங்கன்னா, பேஷன்ஸ், நரிஷ்மென்ட். எஸ். பொறுமையா உங்களுக்கு தேவையானத நீங்க உட்காந்து யோசிக்கணும். உங்களோட மைண்ட், பாடி, சோல் இது எல்லாத்தையுமே நீங்க நரிஷ் பண்ணணும். கிவ் இட் அ டைம். ரிலாக்ஸ். நீங்க எதுவுமே அவசரமா இந்த வீக் எதுவுமே ஹரிபரின்னு பண்ண தேவையில்ல. நீங்க ரிலாக்ஸ்டா பண்ணாலே போதும். எவ்ரிதிங் ஃபால் இன்டு த ரைட் பிளேஸ். ஸோ எமோஷனல் கண்ட்ரோல் இஸ் மஸ்ட் இன் திஸ் வீக். ஸோ இதுதான் உங்களுக்காக வந்திருக்க இந்த வீக் ரீடிங். ஸோ ஹேவ் கண்ட்ரோல் ஓவர் யுவர் எமோஷன்ஸ். அடுத்த ராசியான கன்னிக்கு வந்து யூனிவர்ஸ் வச்சிருக்க இந்த வீக் ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்றது தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீக் யூனிவர்ஸ் வச்சிருக்க அந்த மாஸ்டர் கார்ட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ உங்களுக்காக நான் புல் அவுட் பண்ண போற அந்த ஃபர்ஸ்ட் கார்ட் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஹலாலா பாய்சன் சாக்ரிஃபைஸ். ஸோ இந்த வீக் நீங்க ஒரு சில விஷயத்த சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். லைக் வந்து உங்களோட நன்மைக்கும் சரி, உங்களோட கம்யூனிட்டி, உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள், உங்களோட ஃபேமிலி சர்க்கிள்ஸ்க்காக நீங்க பண்ண போற அந்த ஒரு சாக்ரிஃபைஸ் தான் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய நல்ல விஷயத்தை தரப்போகுது அப்படின்னே சொல்லலாம். ஏன் சாக்ரிஃபைஸ்ன்னோனே நான் தான் பண்ணணுமா அப்படின்லாம் யோசிக்காதீங்க. டெஃபினெட்லி யூ கைஸ் ஆர் த சோசன் ஒன். ஸோ யூ ஹேவ் டு டூ இட். ஸோ உங்கள பொறுத்தவரைக்கும் அது எவ்வளோ பெரிய சாக்ரிஃபைஸ்ன்றது தெரியும். பட் ஒரு சிலர் வந்து ஜெல்லஸான பீப்பிள் வந்து சொல்வாங்க, "இதெல்லாம் அவ்வளோ பெரிய விஷயமே இல்ல." அப்படி இப்படின்னு நெறைய விஷயங்கள் சொல்வாங்க. ஸோ அந்த மாரி டாக்ஸிக் பீப்பிள் வந்து சொல்லும்போது நீங்க அத மைண்ட் பண்ணிக்க வேண்டாம். பிகாஸ் அதோட வேல்யூ என்ன அப்படின்றது கரெக்ட்டான பீப்பிள்க்கு தெரியும். சும்மா ஜெல்லஸ்ல இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் வந்து தெரியாது. ஸோ பி ப்ரவுட் ஆஃப் யுவர்செல்ஃப். லைக் நீங்க சாக்ரிஃபைஸ் பண்றீங்க அப்படின்றது. அண்ட் அட் த சேம் டைம் உங்களுக்கு அதுக்கேத்த மாரி ஒரு பெட்டரான ஆப்ஷன், பெட்டரான பொருளும் உங்கள தேடி வரும். ஓகே, உங்களுக்காக ஒரு ஃபியூ கார்ட்ஸ் பாப்ட் அப் ஆயிருக்கு அடுத்த டெக்லேருந்து. என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ ஓகே, என்னென்ன கார்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, 6 ஆஃப் பென்டிகல்ஸ், நெக்ஸ்ட் இஸ் 10 ஆஃப் கப்ஸ்,
அடுத்து 5 ஆஃப் ஸ்வாட்ஸ் அண்ட் அடுத்த கார்டு என்ன அப்படின்றத பார்க்கலாம். இட்ஸ் ஜஸ்டிஸ், தென் குயின் ஆஃப் வாண்ட்ஸ், ஓகே, அண்ட் த லாஸ்ட் ஒன் ஃப்ரம் தட் டெக் இஸ் ஏஸ் ஆஃப் கப்ஸ். ஸோ உங்களுக்கு வந்திருக்க 6 ஆஃப் பென்டக்கிள்ஸ் படி உங்களோட ஃபினான்ஷியல் கிரைசிஸ் எந்த வீக் ரொம்ப நல்லாயிருக்கும். லைக் ஃபினான்ஷியலி நீங்க ரொம்ப டெவலப் ஆயிருப்பீங்க. அண்ட் அட் த சேம் டைம் வெல்த் சைடும் சரி, ஹெல்த் சைடும் சரி, நீங்க ரொம்ப ஒரு பேலன்ஸ் ஸ்டேட்ல இருப்பீங்க. லைக் ஃபினான்ஷியலாவும் சரி, உங்களுக்கு ஹெல்த் இதுலயும் எந்த ஒரு இஷ்யூவும் இல்லாம, நீங்க ஹாப்பியா, ஸ்மூத்தா இருப்பீங்க அப்டின்னே சொல்லலாம். அண்ட் 10 ஆஃப் கப்ஸ் படி எதர் ரிலேஷன்ஷிப் வைஸ் நீங்க ஆல்ரெடி பிரிஞ்சிருந்தீங்க, ஆல்ரெடி பிரேக்கப் சிச்சுவேஷன்ல இருக்கீங்க. இல்ல நான் இப்ப தான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் என்னோட க்ரஷ்க்கு ப்ரப்போஸ் பண்ண போறேன் அப்டின்னா, எல்லாமே உங்க சைடு ஓகே ஆவறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஸோ ஸோ உங்களோட ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்லா போகும். ஸோ நீங்க பயப்பட தேவையில்ல. ஆல்ரெடி பிரேக்கப் அந்த மாரி டைம்ல இருக்கீங்க அப்டின்னா, நோ ப்ராப்ளம். எவ்ரிதிங் வில் பி ஓகே திஸ் வீக். அண்ட் 5 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் படி ஒரு குட்டி, குட்டி சண்டைகள் அப்போ நெறைய சான்சஸ் இருக்கு. லைக் உங்களோட கெரியர் லைஃப்ல வரதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. அண்ட் உங்களோட லவ் லைஃப்லயும் நீங்க சாரி கேட்கும்போது கொஞ்சம் ஒழுங்கா கேட்கறது ரொம்ப நல்லது. அண்ட் பை ஜஸ்டிஸ் ஒரு சைட் ஆஃப் த ஸ்டோரிய மட்டும் கேட்டு நீங்க எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாதுன்றத யூகிக்கிற ஒரு கார்டு தான் அது. அண்ட் பை குயின் ஆஃப் வாண்ட்ஸ் இட்ஸ் லைக் யூ ஆர் வெரி கம்பேஷனேட் அண்ட் வெரி கமிட்டட் டு யுவர் கோல்ஸ். அதுதான் இந்த கார்டு குறிக்குது. அண்ட் ஏஸ் ஆஃப் கப்ஸ் சம்திங் கோயிங் டு ஸ்டார்ட் நியூ. எஸ், நீங்க நியூவா ஏதோ ஸ்டார்ட் பண்ண போறீங்க. அத குறிப்பிடுற கார்டு தான் இது. ஸோ அக்கார்டிங் டு 5 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும், சண்டைகள் வரும். பி கேர்ஃபுல் அண்ட் அட் த சேம் டைம் நீங்க பேசும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. சண்டை வந்துச்சுன்னா கூட அத அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. தட்ஸ் த பெஸ்ட் ஆப்ஷன் ஃபார் யூ. அண்ட் உங்களுக்காக வந்திருக்க லாஸ்ட் கார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேத்திங். யுவர் பாடி நீட்ஸ் நரிஷ்மென்ட். பிசிக்கலி யூ நீட் நரிஷ்மென்ட். ஸோ நீங்க பிசிக்கலா ரொம்ப ட்ரெயின் அவுட் ஆயிருந்தீங்க அப்டின்னா, கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு நீங்க அடுத்து உங்களோட வொர்க்க கன்டின்யூ பண்றது ரொம்ப நல்லது. ரொம்ப ரொம்ப உங்கள டார்ச்சர் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் டேக் கேர் ஆஃப் யுவர்செல்ஃப். யுவர் பாடி நீட்ஸ் கேர். ஸோ இதுதான் நான் உங்களுக்காக வந்திருக்கேன் இந்த வீக் ப்ரெடிக்ஷன்ஸ். ஸோ அடுத்த ராசியான துலாமுக்கு யூனிவர்ஸ் வச்சிருக்க இந்த வீக் ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்றது தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த வீக் உங்களுக்காக யூனிவர்ஸ் கொடுக்க போற அந்த ஃபர்ஸ்ட் கார்ட் தட் இஸ் யுவர் மாஸ்டர் கார்ட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ உங்களுக்காக வந்திருக்க கார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, புல் நந்தி. ஸோ இந்த வீக் நீங்க கொஞ்சம் ஸ்பிரிச்சுவாலிட்டியில ஃபோக்கஸ் பண்ணணும். லைக் யூ ஹேவ் டு கனெக்ட் வித் யுவர் ஹையர் கைடன்ஸ். எஸ், தட் இஸ் யூனிவர்ஸ், காட். உங்கள பொறுத்தவரைக்கும் எது உங்களோட ஹையர் கைடன்ஸோ அது கூட கனெக்ட் ஆவறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் தான் இந்த வீக். அண்ட் அட் த சேம் டைம் இந்த வீக் கொஞ்சம் பொறுமையும் கையாளணும். பிகாஸ் நீங்க நெனச்ச உடனே எல்லா விஷயம் நடந்துரணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடாது. பிகா நீங்க ஒரு விஷயம் நெனைக்கிறீங்க அப்படின்னா, அதுக்கு டைம் எடுக்கும். அதே மாரி யூனிவர்ஸ் உங்களுக்கு குடுக்கறதுக்கும் ஒரு டைம் இருக்கு. ஸோ, அதனால அதுவரைக்கும் நீங்க பொறுமையா காத்து இருக்கணும். ஸோ, நீங்க ஆசைப்பட்டீங்க அடுத்து ஒரு 5 மினிட்ஸ்ல கிடைக்கணும் அப்படின்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. இட் மைட் டேக் 1 டே ஆர் 2 டே ஆர் 3 டேஸ் அந்த மாரி டைம் எடுக்கும். ஸோ, அந்த மாரி இருந்துச்சு அப்படின்னா, யூ ஹேவ் டு பி வெரி பேஷன்ஸ். உங்களுக்காக அடுத்து ஒரு 2, 3 கார்ட் பாப்ட் ஆயிருக்கு. என்னன்றது பார்க்கலாம். ஸோ, ஏஸ் ஆஃப் பென்டிகிள்ஸ், ஓகே. நெக்ஸ்ட் த மூன் அண்ட் த லாஸ்ட் கார்ட் ஃப்ரம் த டெக் அப்படின்றது என்னன்றது பார்க்கலாம். 3 ஆஃப் வாண்ட்ஸ். ஸோ ஏஸ் ஆஃப் பென்டிகிள்ஸ் நீங்க புதுசா ஒரு விஷயத்த ஆரம்பிக்க போறீங்க அப்படின்றத குறிப்பிடுது. ஸோ நீங்க ஏதாவது ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறீங்க. லைக் வீடு கட்டுறதா இருக்கட்டும், இல்ல புது கெரியர் ஸ்விட்ச் பண்றதா இருக்கட்டும், இல்ல புதுசா படிக்க ஒரு ஸ்கில் கத்துக்கிறதா இருக்கட்டும். எதுவா இருந்தாலும் சம்திங் நியூ யூ ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் அண்ட் இட்ஸ் கோயிங் டு பி சக்சஸ் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் த மூன், யுவர் சைக்கிக் கேப்பபிலிட்டி. ஸோ இந்த வீக் உங்களுக்கு பயங்கரமான மூட் ஸ்விங்ஸ் இருக்கும். ஸோ சின்ஸ் த மூன் கார்ட் ஹஸ் கேம், உங்களுக்கு ஒரு பயங்கரமான மூட் ஸ்விங்ஸ் இருக்கும். உங்க மூட் ஸ்விங்ஸ் மேல ஒரு கண்ட்ரோல் வச்சுக்கோங்க. இல்ல தேவையில்லாம எதுக்கு கோவப்படுறீங்க, எதுக்கு சிரிக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியாது. ஸோ அதனால ஹேவ் கண்ட்ரோல் ஓவர் யுவர் மூட்ஸ். அண்ட் உங்களுக்காக வந்திருக்க அடுத்த கார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 3 ஆஃப் வாண்ட்ஸ். அண்ட் ஓகே, உங்களுக்கு ஒரு கார்ட் பாப்ட் ஆயிருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டியர்ஸ்.
ஓகே. 3 ஆஃப் ஒன்ஸ் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட்டு சொல்லிடுறேன். 3 ஆஃப் ஒன்ஸ் எத குறிப்பிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்க ஹெசிடேட் பண்ணியிருப்பீங்களா? இவ்ளோ டேஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு விஷயத்த. இல்ல நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம், நாளைக்கே ஸ்டார்ட் பண்ணலான்னு நீங்க தள்ளி போட்டிருப்பீங்க. அதெல்லாம் கரெக்ட்டா இந்த வீக் நீங்க ஸ்டார்ட் பண்ணிடணும். அத குறிப்பிடுற கார்ட் தான் 3 ஆஃப் ஒன்ஸ். டோன்ட் ஹெசிடேட் எக்ஸிக்யூட் யுவர் பிளான். அத குறிப்பிடுற கார்ட் தான் 3 ஆஃப் ஒன்ஸ். அண்ட் டியர்ஸ் வந்து ஜஸ்ட் ஷோ லவ் அண்ட் கேர் டூ யுவர் செல்ஃப். இவ்ளோ நாள் நீங்க மத்தவங்க மேல லவ் அண்ட் கேர் வச்சிருப்பீங்க. அவங்கள கொஞ்சம் கூட உங்கள மதிச்சிருக்கவே மாட்டாங்க. லைக் நீங்க அவ்ளோ விழுந்து விழுந்து அவங்கள பிரையாரிடைஸ் பண்ணியிருப்பீங்க. பட் அவங்க அட் த எண்ட் வந்து, "நானா உன்ன இதெல்லாம் பண்ண சொன்னேன்." அப்படின்ற மாரி விட்டுட்டு போயிருப்பாங்க உங்கள. ஸோ அதே லவ் அண்ட் கேர வந்து கொஞ்சம் உங்களுக்கு காட்டுங்க. ஸோ காமிக்கும்போது, யுவர் பாடி வில் க்ளோ, யுவர் ஹார்ட் வில் ஃபீல் பீஸ், யுவர் மைண்ட் வில் ஃபீல் ரிலாக்ஸ்ட். ஸோ ஜஸ்ட் ஷோ லவ் அண்ட் கேர் டு யுவர் பாடி, மைண்ட் அண்ட் சோல். ஸோ இதுதான் உங்களுக்காக வந்திருக்க இந்த வீக் ப்ரெடிக்ஷன்ஸ். ஸோ, அடுத்த ராசியான விருச்சிகம்க்கு வந்து யூனிவர்ஸ் வச்சிருக்க எந்த வீக் ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்றது தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ, இந்த வீக் வந்து யூனிவர்ஸ் உங்களுக்காக குடுக்க போற அந்த மாஸ்டர் கார்ட் என்ன? தட் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் கார்ட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ, உங்களுக்காக வந்திருக்க கார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் பர்டன் சே நோ அண்ட் ரிலீஸ் பர்டன். எஸ் ஓகே ஹெல்ப் பண்றது ஓகே மத்தவங்களுக்கு. பட் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி தூக்கி உங்க ஷோல்டர்ல வச்சுக்கிறது தட்ஸ் நாட் ஓகே. உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டீஸ மட்டும் நீங்க நிறைவேத்துனா போதும். மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்ற பேர்ல, அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க பண்றது நல்லதில்ல. பிகாஸ் யூ ஆல்சோ நீட் பிரேக். நீங்களும் மனுஷங்க தான். உங்களுக்கும் வந்து ஒரு பிரேக்குன்றது ஒண்ணு தேவ. ஸோ டோன்ட் ஓவர்வொர்க் யுவர்செல்ஃப். டோன்ட் புஷ் யுவர்செல்ஃப் டூ ஹார்ட். டோன்ட் பி ஹார்ட் ஆன் யுவர்செல்ஃப். டோன்ட் பி டாக்ஸிக் டு யுவர்செல்ஃப் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஜஸ்ட் சேயிங் நோ இஸ் நாட் அ பேட் திங். நோ சொல்றது ஒரு தப்பான விஷயமே கிடையாதுங்க. இட்ஸ் லைக் பிரையாரிடைசிங் யுவர்செல்ஃப். ஸோ நோ தைரியமா சொல்லுங்க. அண்ட் ஹெல்ப் இஸ் ஓகே. ஆனா ஃபுல்லா நீங்க பண்றது தட்ஸ் நாட் ஓகே. ஸோ வந்து வெனெவர் யூ ஃபீல் வெரி பர்டன், வெனெவர் யூ ஃபீல் சஃபோகேட்டட், சே நோ. ஸ்டாண்ட் ஃபார் யுவர்செல்ஃப். அடுத்த கார்டு உங்களுக்காக வந்திருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 9 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். ஸோ இது ரெஸ்ட்லெஸ்னஸ், ஆங்ஸைட்டி இது 2மே குறிக்கிற ஒரு கார்டு. ஸோ ஓவர் பர்டன் நீங்க நோ சொல்ல அப்டின்னா, ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸான ஸ்டேட்ல தான் இருப்பீங்க. உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள் வந்து உங்கள வந்து ஹாண்ட் பண்ணிட்டே இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் நீங்க எதையாவது நெனச்சு பயந்துட்டு ஷேர் பண்ண கூட ஆள் இல்லாம இருந்தீங்கன்னா, உங்களோட ட்ரஸ்ட்வர்தி ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட நீங்க ஷேர் பண்ணலாம். லைக் இந்த பீப்பிள்லாம் வந்து என்ன கொஞ்சம் கூட ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. தே நோ எவ்ரிதிங் அபௌட் மீ அப்டின்னு இருக்கும்ல. ஸோ அந்த மாரி பீப்பிள் கிட்ட நீங்க ஷேர் பண்றது ரொம்ப நல்லது. ஸோ உங்களோட 9 ஆஃப் சார்ட்ஸ் படி நீங்க வந்து யார்கிட்ட ஷேர் பண்ணணும்னு கரெக்ட்டா இருக்கோ, அவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க. ஸோ யூ ஆல்சோ நீட் லிசனர் ஆல்சோ நீட்ஸ் லிசனர். ஸோ அதே மாரி தான் நீங்க சொல்றது கேட்கங்க ஆளுங்க இருக்காங்க. ஸ்பீக் அவுட். ஸோ உங்களுக்காக நான் புல் அவுட் பண்ண போற அந்த அடுத்த கார்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமெட். ஸோ இந்த வீக் வந்து உங்களோட விஷஸ் நிறைவேறுறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. லைக் அதுக்கு அதுக்கு வந்து ரீசன் வந்து நீங்க ஈஸியா ஓகே நான் இத ஆசைப்பட்டேன் எனக்கு கிடைச்சிரும் அப்படின்லாம் கிடையாது. அதுக்கான எஃபோர்ட் நீங்க போட்டிருப்பீங்க. ஸோ அதுதான் இந்த வீக் கிடைக்கும். ஸோ நத்திங் கம்ஸ் ஈசிலி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாரி நீங்க ஆசைப்பட்டது நான் சொன்னேன் அப்படின்றதுக்காக ஈஸியாலாம் கிடைக்காது. நீங்க அதுக்காக ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்திருந்தீங்க அப்படின்னா, டெஃபினட்டா கிடைக்கும். லைக் மைன்யூட்டா ரொம்ப மைன்யூட்டா ஒரு ஸ்டெப் எடுத்திருந்தா கூட, இந்த வீக் உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிரும். அதுதான் காமெட் குறிப்பிடுது. ஸோ ஏதாவது ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, டோன்ட் ஃபீல். ஜஸ்ட் ஸ்பீக் டூ யுவர் சர்க்கிள் ஸோ தட் யூ வில் ஃபீல் வெரி ரிலாக்ஸ்ட் அண்ட் காம். So don't overwork yourself, don't push yourself, and don't be toxic to yourself. Be very lenient to yourself. இதுதான் உங்களுக்காக வந்திருக்க இந்த வீக் ப்ரெடிக்ஷன்ஸ். ஸோ அடுத்த ராசியான தனுசுக்கு வந்து யூனிவர்ஸ் வச்சிருக்க எந்த வீக் ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்றது தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ வந்து யூனிவர்ஸ் உங்களுக்காக குடுக்க போற அந்த மாஸ்டர் கார்ட் தட் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் கார்ட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ உங்களுக்காக வந்திருக்க ஃபர்ஸ்ட் கார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேர்ட் ஐ சக்ரா கனெக்ட் வித் டிவைன் கைடன்ஸ். ஸோ இந்த வீக் வந்து உங்களோட தேர்ட் ஐ சக்ரா தட் இஸ் யோர் ஐ இன் யோர் சென்டர் ஆஃப் யோர்
2 ஐக்கும் நடுவுல இருக்கு இல்லையா? ஸோ அந்த இடத்துல இருக்க அந்த சக்ராவ தான் நீங்க ஆக்டிவேட் பண்ண போறீங்க. ஸோ தட் யூ ஹேவ் டு கனெக்ட் வித் யுவர் டிவைன் கைடன்ஸ். தட் இஸ் யுவர் ஹையர் பவர். எஸ், யூனிவர்ஸ் ஆர் காட். ஸோ மெடிடேஷன் இஸ் ஒன் ஆஃப் த வே அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்க வந்து இந்த வீக் வந்து ஃபோக்கஸ் ஆன் ஈச் அண்ட் எவ்ரிதிங். ஒரு மைன்யூட்டான தேங்கா இருந்தாலும், அத நீங்க ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு டைம் தான் இது. சும்மா வந்து ஓகே எடுத்தோம், கவுத்தோம் அப்படின்ட்டு ஜஸ்ட் லைக் லெத்தாஜிக்கா அலையிற டைம் கிடையாது. யூ ஹேவ் டு ஃபோக்கஸ் ஆன் ஈச் அண்ட் எவ்ரிதிங். அப்போதான் உங்களுக்கு உங்கள சுத்தி என்ன நடக்குது அப்படின்றது தெரியும். சு ரொம்ப லெத்தாஜிக்கா இருக்க வேண்டிய ஒரு வீக் கிடையாது. யூ ஹேவ் டு பி வெரி கான்ஷியஸ் அப்டின்னே சொல்லலாம். பிகாஸ் எங்கேருந்து எது வரும் அப்டின்னே தெரியாது. யூ ஹேவ் டு பி வெரி கான்ஷியஸ் திஸ் வீக். ஸோ ஃபோக்கஸ் ஆன் ஈச் அண்ட் எவ்ரிதிங். உங்களுக்காக வந்திருக்க அடுத்த கார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். ஏதோ ஒரு புது விஷயத்த நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க இந்த வீக். எதர் வந்து நீங்க அப்ராட் போறதா இருக்கட்டும், புது கேரியர் ஸ்விட்ச் பண்றதா இருக்கட்டும், இல்ல ஸ்டடீஸ்ல ஏதாவது ஒரு பெரிய மாற்றம் வரதா இருக்கட்டும். எ இதுல ஏதாவது ஒரு விஷயம் வந்து நீங்க வந்து புதுசா ஆரம்பிக்க போறீங்க. இல்ல ப்ரமோஷன்ஸ்க்கு நான் இவ்வளோ நாள் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு கிடைக்கலன்னா, இப்ப கிடைக்கிறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஸோ, அதனால வந்து சம்திங் நியூ யூ ஆர் கோனா ஸ்டார்ட் அப்டின்னே சொல்லலாம். ஸோ, அது குறிப்பிடுற கார்டு தான் ஏஸ் ஆஃப் ஸ்வோர்ட். இல்ல ஒரு புது ரிலேஷன்ஷிப் கூட வரதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஓகே, உங்களுக்காக ஒரு கார்டு கீழ விழுந்திருக்கு. என்ன கார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெயின். So, you need time to analyze yourself. Yes, you need nourishment for your body, mind, soul, and you have to feel relaxed. ஸோ, அதனால இவ்ளோ நாள் நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டா இருந்திருப்பீங்க. பட் இந்த டைம் வந்து நீங்க ரிலாக்ஸ் பண்றதுக்கு ஒரு கரெக்ட்டான டைம் தான். ஈவன் தோ நான் சொல்லியிருந்தாலும், நீங்க ரொம்ப கான்ஷியஸா இருக்கனாலும், அட் த சேம் டைம் யூ நீட் சம் பிரேக். பிகாஸ் யூ ஆர் ஹியூமன் டூ. ஸோ, அதனால உங்களுக்கு ஒரு பிரேக் வேணும். ஸோ, அதனால ஒரு பிரேக் எடுத்து யூ ஹேவ் டு அனலைஸ் ஈச் அண்ட் எவ்ரிதிங் தட் யூ கிரேவ் ஃபார். எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, பிடிக்கல அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அண்ட் யுவர் பாடி நீட்ஸ் நரிஷ்மென்ட், ரிலாக்சேஷன். ஸோ, ட்ரீட் யுவர் பாடி அக்கார்டிங் டூ தட். ஸோ, இதுதான் உங்களுக்காக வந்திருக்க இந்த வீக் ப்ரெடிக்ஷன்ஸ். ஸோ, அடுத்த ராசியான மகரம்க்கு வந்து யூனிவர்ஸ் வச்சிருக்க இந்த வீக் ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்றது தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ, உங்களுக்காக நான் புல் அவுட் பண்ண போற அந்த ஃபர்ஸ்ட் கார்ட் என்ன? தட் இஸ் யூனிவர்ஸ் குடுக்க போற அந்த ஃபர்ஸ்ட் கார்ட் என்ன? அப்படின்றத பார்க்கலாம். ஓவர்பர்டன், சே நோ அண்ட் ரிலீஸ் பர்டன். ஓகே, யூ கேன் ஹெல்ப் அதர்ஸ். நான் அது வேணான்னு சொல்லவே மாட்டேன். பட் அதுக்காக நீங்க வந்து அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டீஸ தூக்கி உங்க தோள் மேல போட்டுக்கிறது நல்லா இல்ல. பிகாஸ் நீங்களும் ஒரு மனுஷங்க தான். ஸோ, உங்களுக்கும் டயர்டுன்னு ஒண்ணு இருக்கும். பிரேக்குன்னு ஒண்ணு தேவைப்படும். ஸோ, அதனால ஹெல்ப் பண்றது ஓகே. பட் அவங்க ஏதாவது "நீ இது ஃபுல்லா பண்ணிடு" அப்படின்லாம் சொன்னாங்கன்னா, உங்களால முடிஞ்சாலும் சரி, முடியலனாலும் சரி, நோ சொல்ல கத்துக்கோங்க. நோ சொல்றது தப்பான விஷயமே கிடையாது. இட்ஸ் லைக் பிரையோரிடைசிங் யுவர்செல்ஃப். உங்களுக்கும் ஒரு பிரேக் தேவை. உங்களுக்கும் கொஞ்சம் எனர்ஜி தேவை. உங்களுக்கும் கொஞ்சம் ரெஸ்ட்டுன்னு ஒண்ணு தேவை. நீங்க ஒண்ணும் கம்ப்யூட்டரோ, ரோபோட்டோ கிடையாது. ஸோ, அதனால தைரியமா நோ சொல்லுங்க. ஸ்டாண்ட் அப் ஃபார் யுவர்செல்ஃப். ஸோ, நோ சொல்ல எப்பவுமே ஹெசிடேட் பண்ணக்கூடாது. டேக் அ பிரேக், ரிலாக்ஸ் யுவர்செல்ஃப், ஹேவ் அ சில்ட் வீக் அப்படின்னே சொல்லலாம். ஸோ, ரொம்ப உங்கள நீங்களே டாக்ஸிக்கா ஹேண்டில் பண்ண வேண்டாம். உங்களுக்காக வந்திருக்க அடுத்த கார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 3 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். ஓகே, இது வந்து கொஞ்சம் ஒரு கஷ்டமான கார்டு தான். பிகாஸ் உங்களோட ரிலேஷன்ஷிப்ல வந்து ஒரு பிரிவினை வரப்போகுது. லைக் சண்டைகள் வரப்போகுது அப்படின்னே சொல்லலாம். முக்கியமா நீங்க லவ்வர்ஸா இருந்தீங்க அப்படின்னா, நீங்க இப்ப பேசாம இருக்கிறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. லைக் உங்க பார்ட்னர் ஏதாவது கோவமா பேசிட்டு போயிடுவாங்க. இல்ல நீங்க ஏதாவது டேட்ட மறந்திருப்பீங்க. ஸோ, அதனால வந்து சண்டைகள் வரதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஸோ, இப்படிலாம் சண்டை வரும்போது கொஞ்சம் நீங்க வந்து ரொம்ப கத்தாம, "இல்லம்மா கொஞ்சம் கேளும்மா" அப்படின்னு பொறுமையா பேச ட்ரை பண்ணுங்க. இல்ல அப்படின்னா கொஞ்சம் டைம் குடுங்க. இட்ஸ் நாட் பெர்மனன்ட். இது டெம்பரரியான சிச்சுவேஷன் தான். ஸோ, டெஃபினட்டா இது மாறும். வீக் ஸ்டார்ட்ல அந்த மாரி சண்டைகள் இருக்கலாம். பட் வீக் எண்ட்ல வரும்போது டெஃபினட்டா இட் வில் பி குட். லைக் நீங்க சேர்ந்துருவீங்க. ஸோ, உங்களுக்காக வந்திருக்க அடுத்த கார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெயின். ஓ எஸ்! யூ நீட் நரிஷ்மென்ட். யுவர் பாடி, மைண்ட் அண்ட் சோல் நீட் நரிஷ்மென்ட்.
ஸோ, அதனால நீங்க வந்து உங்களோட செல்ஃப் கேர கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய ஒரு வீக்ன்னே சொல்லலாம். ஸோ, நீங்க வந்து சும்மா லெதார்ஜிக்கா மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணது இது எல்லாமே போதும். இந்த வீக் ஹேவ் குட் டைம் ஃபார் யுவர்செல்ஃப். அனலைஸ் யுவர்செல்ஃப். உங்கள உங்களோட பாடிக்கு நீங்களே ட்ரீட் குடுங்க. லைக் வந்து ஒரு காஃபி டேட்க்கு எடுத்துட்டு போங்க. உங்களுக்கு புடிச்ச கேக் சாப்பிடுங்க. இவ்வளோ நாள் இது ட்ரை பண்ணலாமா, வேணாமான்லாம் யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. அதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணுங்க. ஸோ இட்ஸ் கோயிங் டூ பி அ குட் வீக் ஃபார் யூ அப்டின்னே சொல்லலாம். பட் ஒன் திங் 3 ஆஃப் ஸ்வாட்ஸ். ஸோ அது மட்டும் தான் இடிக்குது. பட் மத்தபடி இட்ஸ் எவ்ரிதிங் இஸ் குட். ஸோ இதுதான் உங்களுக்காக வந்திருக்க இந்த வீக் ப்ரெடிக்ஷன்ஸ். ஸோ அடுத்த ராசியான கும்பம்க்கு வந்து யூனிவர்ஸ் வச்சிருக்க இந்த வீக் ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்றது தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த வீக் வந்து யூனிவர்ஸ் உங்களுக்காக வச்சிருக்க அந்த மாஸ்டர் கார்ட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்திருக்க கார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி எமோஷனல் சப்போர்ட். ஸோ இது வந்து மோஸ்ட்லி வொர்க்கஹாலிக் பெர்சன்ஸ்க்கு கரெக்ட்டா இருக்கும். ஸோ நீங்கலாம் வந்து ஃபினான்ஷியலா நம்ம சப்போர்ட் பண்ணா போதும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. பட் யுவர் ஃபேமிலி நீட்ஸ் யுவர் எமோஷனல் சப்போர்ட். எமோஷனலாவும் நீங்க வந்து கொஞ்சம் வேணும் அப்படின்னு வந்து உங்க ஃபேமிலி ஏங்குறாங்க. லைக் வந்து கொஞ்சம் உட்காந்து பேசுங்க. லைக் உனக்கு டே எப்படி போச்சு? உன் லைஃப்ல எப்படி போயிட்டுருக்கு? யூ நீட் சம்திங் ஆர் யூ நீட் மை ஹெல்ப் அந்த மாரி கேளுங்க. யுவர் ஃபேமிலி நீட்ஸ் யூ. ஸோ உங்களோட ஃபேமிலிக்கு வந்து நீங்க ஜஸ்ட் மணி குடுத்தீங்க அப்படின்றதுக்காகலாம் சரியா போடாது. அதையும் தாண்டி எமோஷனலி தே வாண்ட் யூ. ஸோ அதனால நீங்க வந்து உங்களோட ஃபேமிலிக்கு எமோஷனல் சப்போர்ட் குடுங்க. லைக் டேக் தெம் அவுட், டாக் டு தெம், டேக் தெம் டு ரெஸ்டாரண்ட் ஆர் சம் தீம் பார்க்ஸ் ஆர் மூவி தியேட்டர். கொஞ்சம் கூட்டிட்டு போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. யூல் ஃபீல் வெரி ஹாப்பி. ஸோ ஸ்பெண்ட் சம் குவாலிட்டி டைம் வித் யுவர் ஃபேமிலி. இந்த வீக் உங்க ஃபேமிலி டைம்க்கு இன்னும் கொஞ்சம் ஒதுக்குங்க டைம். ஸோ இட் வில் பி வெரி குட் அண்ட் யூ வில் பி ஹாப்பி. உங்களுக்காக வந்திருக்க அடுத்த கார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, குயின் ஆஃப் கப்ஸ். யூ ஆர் ஃபோகஸ்ட் ஆன் யுவர் கோல்ஸ். எஸ் உங்களோட கோல்ஸும் முக்கியம் தான் நான் இல்லன்னு சொல்லல. பட் ஃபேமிலியும் முக்கியம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. யூ ஆர் ஃபோகஸ்ட் ஆன் யுவர் கோல்ஸ் அண்ட் நீங்க வந்து ஹானஸ்டிய ரொம்ப விரும்புற ஒரு பெர்சனா இருப்பீங்க. ஸோ வந்து உங்க ஃப்ரெண்டு தானே அப்படின்னா கூட பொய் சொல்ல மாட்டீங்க. யூ வில் பி வெரி ஹானஸ்ட் வித் ஈச் அண்ட் எவ்ரி ஒன். ஸோ அதனால யூ வில் பி யூனிக் அண்ட் யூ வில் பி அண்டர் அ ஸ்பாட்லைட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த வீக் உங்களோட ஹானஸ்டிய ட்ரஸ்ட் பண்ற மாரி, லைக் உங்களோட ஹானஸ்டிய டெஸ்ட் பண்ற மாரி நெறைய விஷயங்கள் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதுதான் குயின் ஆஃப் கப்ஸ் குறிப்பிடுது. ஸோ யூ வில் பி வெரி சக்சஸ்ஃபுல் அண்ட் அட் த சேம் டைம் யுவர் ஹானஸ்டி வில் ஷைன் திஸ் வீக். ஸோ உங்களுக்காக நான் புல் அவுட் பண்ண போற அந்த அடுத்த கார்ட் தட் இஸ் யுவர் லாஸ்ட் கார்ட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வரப்போற அந்த லாஸ்ட் கார்ட் என்ன அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, கிறிஸ்டல். எஸ் கிறிஸ்டல். ஸோ ஸ்பீக் த ட்ரூத். எஸ் என்னதான் இருந்தாலும் இந்த வீக் வந்து உங்க ஃப்ரெண்ட காப்பாத்துறதுக்கோ, இல்ல உங்க கொலீக்க காப்பாத்துறதுக்கோ நீங்க வந்து பொய் சொல்லக்கூடாது. ஸ்பீக் த ட்ரூத். எஸ் உண்மைய சொல்லி யூ ஹேவ் டு செட் யுவர் செல்ஃப் ஃப்ரீ. இல்ல அப்டின்னா உங்களுக்கே அது திரும்பிடும். ஸோ பி கேர்ஃபுல் வைல் டெல்லிங் லைஸ். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உண்மையா பேச வேண்டிய ஒரு வீக் தான் இது. அண்ட் மோர் ஓவர் மறந்துறாதீங்க. யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் சம் குவாலிட்டி டைம் வித் யுவர் ஃபேமிலி. யுவர் ஃபேமிலி நீட்ஸ் யூ. யுவர் ஃபேமிலி மிஸ்ஸஸ் யூ அ லாட். ஸோ அவங்க கூட உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட்டோ, இல்ல லஞ்சோ, இல்ல டின்னரோ மோஸ்ட்லி டின்னர் சாப்பிடுறதுக்கு நெறைய பேருக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ யூ வில் பி அவைலபிள் வைல் ஹேவிங் டின்னர். ஸோ அதனால வந்து டின்னர் அவங்க கூட உட்காந்து சாப்பிட பழகிக்கோங்க. ஸோ ஓவரால் இந்த வீக் ஒரு ஃபேமிலி டைம் இருக்க வேண்டிய ஒரு வீக்காவே இருக்கு. ஸோ திஸ் இஸ் யுவர் ட்ரீடிங். நம்மளோட லாஸ்ட் ராசியான மீனம்க்கு வந்து யூனிவர்ஸ் வச்சிருக்க இந்த வீக் ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்றது தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ யூனிவர்ஸ் உங்களுக்காக கொடுக்க போற அந்த ஃபர்ஸ்ட் கார்ட் தட் இஸ் யுவர் மாஸ்டர் கார்ட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நான் உங்களுக்காக புல் அவுட் பண்ணிய அந்த ஃபர்ஸ்ட் கார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹலாலா பாய்சன் சாக்ரிஃபைஸ். ஸோ இந்த வீக் நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த சாக்ரிஃபைஸ் பண்ண போறீங்க. பட் நோ தட் ஒரு பெட்டரான விஷயம் உங்களுக்கு தேடி வரப்போகுது. ஏதோ ஒரு பெட்டரான பெர்சனா இருக்கட்டும், பெட்டரான பொருளா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் ஒரு பெட்டரான திங்கே கிடைக்கும் உங்களுக்கு. பட் ஆனா அட் த சேம் டைம் ஒரு சிலர் வந்து ஒரு டாக்ஸிக் பீப்பிள் ஆர் ஜெலஸ் பீப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள வந்து கொஞ்சம் கலாய்ப்பாங்க. லைக் வந்து
இதெல்லாம் ஒரு சாக்ரிஃபைஸா அப்படின்றது. பட் ஆனா சாக்ரிஃபைஸ் பண்ண உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அதோட பெயின் என்ன? எவ்ளோ நீங்க கஷ்டப்பட்டு அத சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கீங்க? எவ்ளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு தான் தெரியும். ஸோ பி ப்ரவுட் ஆஃப் யுவர் செல்ஃப். நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கீங்க. யூ கைஸ் ஆர் த சோசன் ஒன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வீக் சாக்ரிஃபைஸ் பண்றதும்போது லைக் பெயின் இருக்கும். பட் அட் த சேம் டைம் யூ வில் ஃபைண்ட் அ பெட்டர் திங் ஃப்ரம் இட் ஆர் யூ வில் கெட் அ பெட்டர் திங் ஃப்ரம் தட் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்காக வந்திருக்க அடுத்த கார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 5 ஆஃப் ஸ்வொர்ட்ஸ். ஸோ 5 ஆஃப் ஸ்வொர்ட்ஸ் பேசிக்கலி வந்து ஒரு சண்டைய தான் குறிப்பிடும். ஸோ நீங்க தேவையில்லாம இந்த வீக் சண்டைகள் போட தேவையில்ல. ஸோ அதான் நான் சொன்னேன்ல சாக்ரிஃபைஸ் பண்ணுவீங்க. ஸோ சம் டாக்ஸிக் பீப்பிள் ஆர் ஜெலஸ் பீப்பிள் வில் மாக் அட் யூ அப்படின்னு சொன்னேன்ல. ஸோ அதுபடி நீங்க வந்து சண்டைகள் போட்டீங்க அப்படின்னா, நீங்க குடுத்த சாக்ரிஃபைஸ்க்கு ஒரு பலனே இல்லாம போயிடும். நீங்க சாக்ரிஃபைஸ் பண்றதே உங்களோட கம்யூனிட்டி ஆர் உங்களோட ஃபேவரைட் பீப்பிள் லைக் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு தான் சாக்ரிஃபைஸே பண்ண போறீங்க. ஸோ அதனால உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் அத மதிக்கிறாங்களா? அதோட போதும். நீங்க வந்து தேவையில்லாம வந்து, ஐயோ! இவங்கலாம் ஒத்துக்கலையே, அவங்க ஒத்துக்கலையேன்ட்டு நீங்க ஃபீல் பண்ண வேண்டாம். இட்ஸ் லைக் ஓகே யூ கேன் டூ இட் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ யுவர் சாக்ரிஃபைஸ் ஹேஸ் வெரி மீனிங் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்காக நான் புல் அவுட் பண்ண போற அந்த லாஸ்ட் கார்ட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். தட் இஸ் யுவர் லாஸ்ட் கார்ட் என்ன அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ளூவிட்ஸ். ஸோ ஃப்ளூவிட்ஸ் இஸ் சம்திங் லைக் ஒரு ஃபிசிக்கலா உங்களோட பாடியில இந்த வீக் சேஞ்ச் தரும். லைக் நீங்க வந்து ஒரு டயட் ஆல்ட்ரேஷன் போறதா இருக்கட்டும், பியூட்டி பியூட்டி பார்லர் போய் உங்க அழக இன்னும் இன்க்ரீஸ் பண்றதா இருக்கட்டும், இல்ல வந்து நீங்க வீட்லயே ஏதாவது புதுசான விஷயம் ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும். சம்திங் பிசிக்கலி இந்த வீக் உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் ஸ்பிரிச்சுவலி நீங்க ரொம்ப கனெக்டடா இருப்பீங்க யுனிவர்ஸ் ஆர் காட் கூட. ஸோ உங்களோட ஸ்பிரிச்சுவல் குரோத் வந்து இந்த வீக் ரொம்ப பயங்கரமாவே இருக்கும். ஸோ அதனால இட்ஸ் கோயிங் டூ பி வெரி வெரி குட் வீக் அண்ட் பிளசன்ட் வீக் அப்படின்னே சொல்லலாம். ஸோ உங்க கோவத்த குறைச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இட்ஸ் கோயிங் டூ பி அ குட் வீக் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து உங்களுக்காக வந்திருக்க இந்த வீக் ப்ரடிக்ஷன்ஸ். ஸோ அவ்வளோதான் கைஸ். இதோட நம்ம வீடியோ எண்டுக்கு வந்திருக்கோம். ஐ ஹோப் யூ கைஸ் என்ஜாய்ட் யுவர் ரீடிங். ஸோ உங்களுக்கு வந்து என்னன்னா, லைக் உங்களுக்கு எவ்ளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருந்துச்சு? லைக் இன்னுமே எக்ஸ்ட்ரா ஏதாவது பண்ணணுமா? இல்ல சேனல்ல இன்னும் வேற டாபிக்ல ஏதாவது பண்ணணுமா? அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனல பார்க்குறீங்க அப்படின்னா, லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணிடுங்க. ஸோ இதே மாரி ரீடிங் ஓட நான் உங்கள வந்து அடுத்து மீட் பண்றேன். அதுவரைக்கும் டாடா, பாய் பாய். டேக் கேர்.